ஒரு இளைஞன் வாழ்ந்தான். அவன் திருடனாக இருந்தாலும் மிகவும் புத்திசாலி. ஆனால் அவன் உள்ளத்தில் ஒரு பெரிய வெறுமை இருந்தது. வாழ்க்கையில் ஏதோ மதிப்புமிக்க ஒன்றை தேடுவது போல் உணர்ந்தான். ஒரு நாள் காட்டில் அலைந்து கொண்டிருக்கையில் ஓர் ஞானியை சந்தித்தான். என் வாழ்க்கையை மேம்படுத்த என்ன செய்யலாம்? திருடுவதை விட்டுவிடு. ஐயா, திருடுவதை என்னால் நிறுத்த முடியாது. வேறு ஏதாவது ஆலோசனை சொல்லுங்கள். ஞானி சற்று யோசித்து, திருடுவதை விட முடியாவிட்டாலும் ஒரு கொள்கையை மட்டும் பின்பற்று. ஒவ்வொரு பெண்ணையும் மரியாதையுடன் நடத்து. உன் மனைவியைத் தவிர மற்ற பெண்களை உன் தாயாகவோ சகோதரியாகவோ மதித்து நடந்து கொள். இதை நிச்சயம் செய்வேன் என்று வாக்கு கொடுத்தான். அன்று முதல் அவன் திருட்டை தொடர்ந்தாலும் ஒரு புதிய கொள்கையுடன் வாழ்ந்தான். அதே ராஜ்யத்தில் மன்னருக்கு குழந்தைகள் இல்லாததால் அவர் மனமுடைந்து ராணியை பிரிந்து வாழ முடிவு செய்தார். காட்டுக்கு அருகே ஒரு தனி அரண்மனையில் ராணியை வசிக்க வைத்து பாதுகாப்பு வீரர்களால் கண்காணித்தார். ஒரு இரவு திருடன் அந்த அரண்மனையைக் கண்டு, இது பெரும் செல்வந்தரின் அரண்மனையாக இருக்க வேண்டும் என்று நினைத்து மெல்ல உள்ளே நுழைந்தான். அவனது அசைவைக் கண்ட வீரர்கள் மன்னருக்கு உடனடியாக தகவல் தெரிவித்தனர். மன்னர் விரைந்து வந்து ஜன்னல் வழியாக மறைந்து நோட்டமிட்டார். உள்ளே திருடன் பொருட்களை தேடிக் கொண்டிருந்த போது அந்த சத்தத்தால் ராணி விழித்தெழுந்தாள். நான் இந்த ராஜ்யத்தின் ராணி. நீ திருட வந்தவன்தானே? தயவு செய்து மன்னரிடமோ வீரரிடமோ சொல்லிவிடாதீர்கள். நான் உன்னை காட்டிக் கொடுக்க மாட்டேன். உன் தேவையை விட அதிக செலவும் தருகிறேன். அதற்கு கைமாறாக நீ என் ஒரு ஆசையை நிறைவேற்ற வேண்டும். அது என்னது? நான் பல ஆண்டுகளாக தனிமையில் இருக்கிறேன். எனக்கு ஒரு உண்மையான தோழமை தேவை. இன்று மட்டும் என்னோடு இரு. திருடன் ஒரு படி பின்னால் நகர்ந்தான். ஞானியின் வார்த்தைகள் அவன் மனதில் ஒலித்தன. தன் வாக்குறுதியை நினைவு கூர்ந்து கைகளை கூப்பி, எனக்கு தாயைப் போன்றவர், எல்லா பெண்களையும் தாயாகவோ சகோதரியாகவோ மதிக்க வேண்டும் என்று என் குருவுக்கு உறுதியளித்தேன். ஒரு மகன் தன் தாய்க்கு செய்யக்கூடியதை மட்டும் கேளுங்கள். ராணி மெய்மறந்து கண்ணீர் மல்க நின்றாள். இத்தகைய மரியாதையுடன் யாரும் அவளிடம் பேசியதில்லை. வெளியே மன்னர் எல்லாவற்றையும் கண்டார். உள்ளே நுழைந்து திருடனின் நேர்மையால் மனம் உருகி, உன் கொள்கைகளால் நான் கவரப்பட்டேன். உனக்கு வேண்டியதை கேள். மன்னா, ராணிக்கு மரியாதை கொடுத்து அரண்மனைக்கு அழைத்து வாருங்கள். அவர் தனிமையில் வாழத் தகுதியற்றவர். மன்னர் மௌனமானார். குழந்தை இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக நான் ராணியை குற்றம் சாட்டி தனிமைப்படுத்திவிட்டேன். இது நான் செய்த மிகப்பெரிய தவறு. மனம் திருந்திய மன்னர் ராணியை சகல மரியாதையுடன் அரண்மனைக்கு அழைத்தார். ராணி தன் தவறுக்கு மன்னிப்பு கேட்டு, எனக்கு ஒரு ஆசை உள்ளது. நமக்கோ வாரிசு இல்லை. இந்த இளைஞன் என்னை தாய் ஸ்தானத்தில் வைத்து மதித்தான். இவனை நம் மகனாக ஏற்க விரும்புகிறேன். நீ சொல்வதும் சரி. இவனுக்கு மன்னர்களுக்குரிய பண்புகள் உள்ளன. அன்று முதல் அந்த திருடன் ராஜ்யத்தின் இளவரசனாக அறிவிக்கப்பட்டான்.